வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான ஒரு பேய் கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதையில வர நபரோட பெயர் ரமேஷ். அவரு ஊருக்கு வெளியே இருக்க ஒரு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. அன்னைக்குன்னு பார்த்து அன்னைக்கு அவருக்கு ஓவர் வேலையாகி போய் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கம்பெனியை விட்டு வெளியே வராரு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு பஸ்ஸுமே அவருக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பஸ் தூரத்துல இருந்து வருது. அந்த பஸ்ஸுக்கு லைட் எரியல, ஆனா ரொம்ப பழைய பஸ். அந்த பஸ் மெதுவா வந்து ரமேஷ் முன்னாடி நிக்குது. அப்ப ரமேஷ் என்ன செஞ்சாருன்னா வேற பஸ் எதுவும் வரலன்னு இந்த பஸ்ல ஏறி இருக்காரு. ஆனா ஏறினதுக்கு அப்புறம் தான் மக்களே தெரிஞ்சது அந்த பஸ்ல யாருமே இல்லை. ஆனா அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த கண்டக்டரும் அந்த டிரைவரும் இவரை பார்க்கவே இல்லை. ரெண்டு பேரும் நேருக்கு நேர பார்த்து அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த ரமேஷுக்கு இன்னும் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் அங்கேருந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு காட்டுக்கு நடுவில் ஒரு பெண் அந்த பஸ்ஸை நிப்பாட்டி மேலே ஏறி உள்ள வாரா. அவ வந்து அவனோட பின் இருக்கையில வந்து உட்கார்றா. உட்கார்ந்ததை பார்த்த ரமேஷ் எதுவுமே அப்ப யோசிக்கல, திரும்பி கூட பார்க்கல. ஆனா பயத்தோடையே தான் இருந்தான். ஆனா அந்த பெண் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ அழுகிற சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. உடனே ரமேஷ் லைட்டா மெதுவா திரும்பி பார்த்தா அந்த பெண்ணோட கால் தரையில படவே இல்லை, அந்த இடத்துல மறந்துகிட்டு இருக்கு. ஐயோன்னு கத்துறா ரமேஷ். ஐயோ கண்டக்டர் பஸ் நிறுத்துங்க, டிரைவர் பஸ் நிறுத்துங்க அப்படின்னு கத்துன உடனே டிரைவரும் கண்டக்டரும் திரும்பி பார்க்கறாங்க. டிரைவரோட முகமும் கண்டக்டரோட முகமும் அழுகிய நிலையில இருக்கு. அப்படியே எலும்பு கூட ஆகி அப்படியே அந்த பேயோட முகம் அதுல தெரியுது. இத பார்த்த ரமேஷ் பயத்தோட உச்சிக்கே போயிடுறான். பயம் தாங்க முடியாம பஸ்ஸோட கடைசி சீட்ல போய் பயந்துகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் முகமெல்லாம் வேர்த்து போகுது. ஐயோ என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு பயத்துல இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனக்கு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு பஸ்ஸோட சைடுல இருந்து உடனே குதிச்சிடுறான். குதிச்சு ரோட்ல உருண்டு போய் மயங்கி போய் கிடக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு விடியுது. அப்போ மக்கள் எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் சொல்றாரு, என்ன தம்பி இங்க தனியா படுத்து கிடக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஐயா இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பெரியவர் சொல்றாருன்னா, தம்பி இப்படிலாம் பஸ் வந்திருக்கு, ஆனா அந்த பஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களோட காட்டுக்குள்ள போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ரமேஷுக்குன்னா பயம் கூடிருச்சு. மக்களே, இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அதுக்கப்புறம் ரமேஷ் தன்னோட வீட்டுக்கு நண்பரை வரவழைச்சு கிளம்பிடுறாரு.